வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ். என்ன நண்பா, ஒரு விரல் புரட்சி ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம். Two things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. காமனாக என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த நெகட்டிவிட்டிஸ் அது எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாகிடாது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். பார்த்துக்கணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயெல்லாம் நான் நின்றுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. என்னை நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலாக எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதாவது வெற்றிக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. அது ஓகே, அது நான் எனக்குன்னு சொல்லலை, உங்கள் எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது தான் இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒன்று, அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. என்ன நண்பா, உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நான் சொல்ல வந்தேன், நாம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். நான் எப்பவுமே பழசை மறக்க மாட்டேங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. இதில் நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெலாம் இடமே இல்லை. இன்றைக்கி நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒரு 2-3 வாரம் கழித்து இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அப்படி கோல் போடும்போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ளே விழுணுமே தவிர நாம் போய் அந்த வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது. கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாது. தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். அது மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க, நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. சில விஷயங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நம்ம நண்பர்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியாது. வெற்றி 2 மடங்கு நம்பிக்கை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். தேங்க்யூ நண்பா.